இந்தோனேஷியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் ரைட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் அது வந்து ஒரு ஆரம்பம் தான். என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நிறையா நடக்க போகிறது இந்த அப்கமிங் டேஸ். அண்ட் த ரீசன் இஸ், எதனால் இந்தோனேஷியாவில் இந்த ரயட்ஸ் வந்தது, அது ஏன் கண்டினியூ ஆகும், எப்படி ரிசால்வ் ஆகுமா ஆகாதான்ட்டு நிறையா கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு வந்து பேசிக்கான ஒவ்வொருத்தருடைய லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு லிவிங். அங்கே இருக்கிற கவர்மெண்ட், அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு சொல்கிறவா, அரௌண்ட் $3,000 ஆஃப் அலவன்ஸ் வந்து அவள் எல்லாருமே அவளுக்கு அப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. $3,000 அப்படிங்கிறது 50 மில்லியன் இந்தோனேஷியன் ரூபியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மேமத்தான வேல்யூ அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஊரை பற்றி கவலை இல்லாமல் ஊரே பற்றி எரிஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பர்சனல் என்ஜாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக வந்து அவள் கவர்மெண்ட்டில் வந்து எல்லாரும் அவளுக்காக அலவன்ஸை வந்து அவள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறது, அவளே அதை என்ஜாய் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இந்த ரியட்ஸ் இருக்குமா அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கான அந்த சொல்யூஷனையும் வந்து அந்த பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துடுவார். அதுக்கப்புறம் சிச்சுவேஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகன்சைல் ஆகி மக்கள் வந்து நார்மல்சிக்கு வருவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அந்த ப்ரெடிக்ஷனை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.